ஈரச்சாக்கு கொண்டு காலுக்கு மேலே வைத்தனர். இரும்பு கம்பியால் இடது காலில் ஓங்கி ஒரு முறை அடித்தனர். இடது காலில் அடித்ததும் எலும்பு முறிவு ஏற்பட்டு ரத்தம் வந்தது. மேலம் முருகப்பஞ்சான் பாலத்தில் இருந்து தப்பித்து ஓடும்போது குதித்து கால் உடைந்ததுன்னு சொல்ல சொல்லியிருக்கு காவல்துறை. 8793 படுகொலைகள் இந்த ஆட்சியாளர்கள் நடத்தி வெக்கமல்ல? கருப்பும் சிவப்பையும் கட்டிக்கொண்டு போய் ஓட்டு கேட்பதற்கு உங்களுக்கு துப்பு இல்லை? இன்னைக்கு தங்கை பிரதீபா படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார். பிரேத பரிசோதனை அறிக்கை இன்னும் வரலைன்னு சொல்லி அக்கா கனிமொழி சொல்றாங்க. என் தங்கை பிரதீபாவிற்கு ஒரு நாளில் கூட இன்னும் பிரேத பரிசோதனை முடியலை. 2 நாள் ஆச்சு, 3 நாள் ஆச்சு, 4 நாள் ஆச்சு. ஆனால் 41 உயிர்களுக்கு எப்படி உடனடியாக பிரேத பரிசோதனையை நடத்தினார்கள்? சரியாக அந்த துறையை வழிநடத்தாமல், சரியாக அந்த துறையை பணியாற்ற விடாமல், அடுத்த குற்றத்திற்காகவும், பல கொலைகளை மறைத்ததற்காகவும், பல கொலைகளின் உண்மைத்தன்மைகளை வெளிக்கொண்டு வராமல் தடுத்ததற்காகவும் முதலமைச்சரை கைது பண்ணணும் நாங்கள் சொல்றோம். தமிழக வெற்றி கழகம் என்ன ஐஏஎஸ் அதிகாரி மீது ஆசிட் வீசிய கட்சியா? ஆடிட்டரை அடித்து கொன்ற கட்சியா தாவேகா? வழக்கறிஞர்களை கூலிப்படை வைத்து கொன்ற கட்சியா தாவேகா? அரசு சொத்தை ஆட்டையை போட்ட கட்சியா தாவேகா? ஊழல் புரிந்து சொத்து சேர்த்த கட்சியா தாவேகா? மாணவிகளை உயிரோடு எரித்த கட்சியா தாவேகா? குறுநில மன்னர்களை கொண்டு ஆட்சி ஆளுகிற கட்சியா தாவேகா? ஜாதி வெறியை தூண்டுகிற கட்சியா தாவேகா? மதவெறியை தூண்டுகிற கட்சியா தாவேகா? ஆனால் மதுரையில் பேசுகிற போது மூர்த்தினே சொல்லக்கூடாதான் பேர். எந்த கட்சிக்காரனும் மூர்த்தின்னு சொல்ல மாட்டானா, மாண்புமிகு அப்படின்னு தான் சொல்லுவாங்க. மூர்த்தியை கைது செய்ய வேண்டும், குற்றவாளி கூண்டில் நிறுத்தப்பட வேண்டும் என்று நான் பேசினேன். வேலை வேண்டுமா? ப்ளூ ஓஷன் இருக்கிறது. 10th 12th டிப்ளமோ டிகிரி படித்தவர்களுக்கு உணவு, தங்குமிடம், இஎஸ்ஐ, பிஎஃப் இன்சூரன்ஸ் உள்ளிட்ட சலுகைகளுடன் அனுபவத்திற்கேற்ற நல்ல சம்பளம் 15,000 முதல் 30,000 வரை. பெண்களுக்கு முன்னுரிமை. 2,000க்கும் மேற்பட்ட வேலை வாய்ப்புகள் உள்ளன. இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள். ப்ளூ ஓஷன். ஐத்தமிழர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் தமிழக வெற்றி கழகத்தின் செய்தி தொடர்பாளர் திரு முகில் அவர்கள். அவரிடம் நடப்பு அரசியல் குறித்து விவாதிக்கலாம். வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? மிக சிறப்பாக இருக்கிறோம். சமீபத்தில் கடந்த ஒரு வார காலமாகவே பெண்களுக்கு எதிரான குற்றச்சம்பவங்கள் அப்படிங்கிறது சற்று அதிகரிச்சிருக்கு. பாலியல் வன்கொடுமை விவகாரமாக இருக்கட்டும், இன்னும் சொல்லப்போனால் சிறுமிகள் விழாத்திக்கிழமை விவகாரம் பெரிய அளவில் அதிர்வலை ஏற்படுத்திய தூத்துக்குடியில் ஒரு +2 படிக்கக்கூடிய ஒரு மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு துண்டு துண்டாக வெட்டி படுகொலை செய்யப்பட்ட சம்பவம். அது இல்லாமல் தமிழ்நாட்டு பல்வேறு இடங்களில் இந்த பாலியல் வன்கொடுமை சம்பவமாக இருக்கட்டும், அந்த கொலை சம்பவங்கள் இதெல்லாம் தொடர்ந்து அதிகரிச்சுக்கிட்டு சட்டம் ஒழுங்கு இன்றைக்கி மிகப்பெரிய அளவில் தமிழ்நாட்டில் ரொம்ப சீர்கெட்டு போயிருக்குன்னு நினைக்கிறீங்களா? கிருஷ்ணகிரியில் 2 வயது சிறுமி பாலியல் படுகொலை, நாமக்கல்லில் 7 வயது சிறுமி பாலியல் படுகொலை, செங்கல்பட்டில் இப்போ அண்மையில் 14 வயது சிறுமி கற்பழிக்கப்பட்டிருக்கிறார், தூத்துக்குடியில் 17 வயது சிறுமி நீங்கள் சொன்ன பிரதீபா கொலையும் செய்து துண்டு துண்டாக வெட்டி போட்டிருக்கார். கிருஷ்ணகிரியில் 70 வயது மூதாட்டி, சென்னையில் 70 வயது மூதாட்டி கொலை செய்யப்பட்டு. தூத்துக்குடி விஷயத்தை நம்ம பேசி ஆகணும். பிரதீபா 454 மதிப்பெண்கள் பெற்று பள்ளியில் முதலிடம் பெற்ற மாணவி. ஒரு துக்ககரமான சம்பவம். தமிழ்நாடு ஒரு கழிவறையை கூட கிராமங்களில் ஏற்படுத்தப்படாத லட்சணம். ஒருவேளை கழிவறையிலிருந்து கல்லா கட்டுவது குறைவாக இருந்த காரணத்தால் அதை நடைமுறைப்படுத்தவில்லையா திருட்டு முன்னேற்ற கழகம் என்பதை நான் கேள்வியாக வை. ஒப்பனை அறைன்னு நீங்கள் 1000 கோடி கொள்ளையடித்து கட்டி வச்சிருக்கிறீங்க. ஏன் ஒவ்வொரு கிராமத்திலும் இந்த ஒப்பனை அறைகளை உருவாக்கியிருந்தால் பிரதிபா இன்றைக்கு கற்பழித்து படுகொலை செய்யப்பட்டிருப்பாளா என்கிற கேள்வியை நாங்கள் இயற்கை உபாதைக்காக உதங்கும் பொழுது தான் இந்த சம்பவம் நடந்தது. விளாத்திக்குளத்துக்கும் பக்கத்தில் வேடனத்தன் கிராமத்தில் நடைபெற்ற இந்த சம்பவம் அவள் முதல் மதிப்பெண் எடுத்தாள் என்பதற்காகவே தங்க கமல் பரிசு கொடுத்த இயக்கம் தமிழக வெற்றி. தெரியுமா உங்களுக்கு? அந்த பெண்மணி அந்த சிறுமி வாங்கியிருக்கான். செவ்வாய்க்கிழமை மாலை 6 மணி, இன்னைக்கு திங்கக்கிழமை 7 நாளாச்சு. இயற்கை உபாதைக்கு கருவேலங்காட்டிற்குள் சென்றார். போனவள் திரும்பி வர பெற்றோர்கள் தேடுகிறார்கள், கிடைக்கவில்லை. உடனடியாக 8:30 மணி அறுதி தேடிட்டு குளத்தூர் காவல் நிலையத்தில் போய் கம்ப்ளைண்ட் பண்ண போகிறான். அங்கே செல்வராஜ்னு எஸ்எஸ்ஐன்னு ஒரு பொறுக்கி நாய் எஸ்எஸ்ஐயாக இருக்கான். நான் சொல்லியிருக்கேன், இந்த வழக்கை இங்கே கொண்டு வர முடியாது, மகளிர் காவல் நிலையத்துக்கு போங்கன்னு சொல்லி. உண்மையிலேயே அந்த இடத்துல அந்த எஸ்எஸ்ஐ செல்வராஜ் அப்படியா பொண்ணை காணுமா, உடனடியாக 2 காவல்துறையை அல்லது 3 காவல்துறையை அனுப்பி தேடச் சொல்லி லைட் அடிச்சிருந்தாவே அந்த பெண் பாதுகாக்கும். நீங்கள் மகளிர் காவல் நிலையத்தில் கொண்டே புகார் கொடுங்கன்னு சொன்ன அடிப்படையில் அவங்க என்ன செய்கிறாங்கன்னா, இங்கேருந்து வேறொரு காவல் நிலையம் மகளிர் காவல் நிலையத்தில் கொண்டே புகார் கொடுக்கும். அங்கே பிரவீனான ஒரு இன்ஸ்பெக்டர், அதெல்லாம் எதை கொண்டு அடிக்கிறதுன்னு தெரியல அந்த இன்ஸ்பெக்டர். அந்த அம்மாவுக்கு பொண்ணு இருக்குமா என்னன்னு எனக்கு தெரியலை. ஏன்னா ஓடி போயிருக்கும், போய் தேடுங்க. இந்த வார்த்தை பயன்படுத்தியிருக்காங்க. விளக்க மாதிரி பிய அடிச்சிருக்கணும். இந்த மாதிரி பொம்பளைங்கள்லாம்
ஒரு பெண்மகள் காணவில்லை என்று ஒரு பெண்மணிகிட்ட போய் புகார் கொடுத்தா எவனோட ஓடி போயிருப்பான்னு ஒரு அரசு அதிகாரி சொல்லுகிறார் என்றால் இன்னமும் பதவியில் வச்சிருக்கலாம் அந்த காவல் இன்ஸ்பெக்டர் பிரவீனாங்கிறவங்கள. அதுக்கப்புறம் அவங்க காலையில் 11 மணிக்கு வாங்க, எப்படி தேடுறதை விட்டுட்டு காலையில் 11 மணிக்கு வாங்கன்னு சொல்லிட்டு திருப்பி அவங்க ஊருக்கு போயிட்டு திருப்பி வந்து கம்ப்ளைண்ட். அப்போ அவங்க வந்து மிஸ்ஸிங் அப்படிங்கிற பட்டியலில் தான் காணவில்லை. இதான் முதல் தகவல் அறிக்கையை. உடனே விளாத்திக்குளத்தில் இருந்த எல்லா மக்களும் திரட்டிக்கிட்டு இங்கேருந்து போய் திருப்பி கம்ப்ளைண்ட் கொடுக்க போனால் கம்ப்ளைண்ட்டை ரொம்ப நேரம் கழிச்சு வாங்கிக்கிட்டு கொடுத்த மக்கள் திருப்பி எம்எல்ஏ அங்கே மார்க்கண்டேன்னு அவர்கிட்ட போய் சொல்கிறாங்க. அவர் உடனே ஃபோன் போட்டு அது என்னன்னு பாருங்கள், மக்கள் கொஞ்சம் ஆவேசமாக இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. 23 கிலோமீட்டர் அலக்கழிச்சு நொந்து நூலாக போனதுக்கப்புறம் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அந்த பொண்ணோட பெரியப்பா வந்திருக்கிறார் ஊருக்கு. பிள்ளைய காணுமேன்னு பதறி அவர் சில இடங்களில் போய் தேடுறாரு, எங்கேயாவது பொண்ணு கிடச்சிடாதான். ஒரு முள்ளு புதற்குள்ள ரத்தம் அடிந்த நிலை, துண்டு உண்டாக்கப்பட்ட கைகால், மரண கோலத்தில் தன் மகள் கிடப்பதை பார்த்து கதறி துடித்த பெரியப்பா ஊரார்களிடம் வந்து நிர்வாண கோலத்தில் கிடந்த நகைக்கீரல்கள் முற்றிலுமாக சிதைக்கப்பட்ட தன் மாலை 4:30 மணிக்கு பணத்தை எடுத்து போராட்டங்கள் தொடர்கிறது. மதன் ஒரு இன்ஸ்பெக்டர் ஒருத்தன் ஒரு அயோக்கியம் போய் மக்கள் போராடுகிறார்கள், அந்த மக்களை மிரட்டி உள்ள தள்ளிடுவாங்கிறான். இப்படி ஒரு சம்பவத்தை தமிழ்நாட்டில் இந்த ஆட்சியாளர்களுக்கு இடையில் மெத்தன போக்கோடு காவல்துறை செயல்படுகிறது என்றால் இது என்ன ஆட்சி நடந்தது? மக்கள் ஓட விட்டு அடிக்க காத்திருக்கிறார்கள். இன்னைக்கு பிரதிபா உயிரோடு கிடைப்பாளா? கொடுத்துட முடியுமா இந்த திருட்டு முன்னேற்ற கழகம்? இன்றைக்கு வரை குற்றவாளிகளை கைது செய்யவில்லை. பின்னணி யார் அழுத்துகிறார்கள்? இந்த வேலையை ஒருத்தன் செய்திருக்க வாய்ப்பு. நிச்சயமா இந்த மாதிரியான ஒரு கொடூரம் செஞ்சிருக்கவங்க ஒரு ஆளா இருக்க. இதற்கு பின்னால் ஏதோ ஒரு அரசியல் இருக்கிறது. பொண்ணு உயர் ஜாதியைச் சேர்ந்தவராக இருந்தாலும் கூட சிதைத்தவன் எவனாக இருந்தாலும் கொண்டு வந்து நிறுத்தணுமா இல்லையா? இந்த அரசுக்கு துப்பு இருக்கிறதா? நேத்தோட பல்ல புடிக்கிட்டாங்க இந்த ஆட்சி. கேவலகட்ட ஸ்டாலின் ஆட்சி. அடுத்து தூத்துக்குடியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா மார்ச் மாதம் 5ஆம் தேதி மானாமதுரை ஜீவாநகரை சேர்ந்த சிவகங்கை மாவட்டம். இப்போ சிவகங்கை மாவட்டத்தில் இது 2வது லாக்அப் பிரச்சனை தொடங்கிருச்சு. நான் ஆரம்பத்திலேருந்து நம்ம வலைவலித்தளத்தில் சொல்லிட்டு இருக்கிறேன், சிவகங்கை மாவட்டத்தில் இருக்கிற காவல்துறை அனைவரையும் இடமாற்றம் செய்யணும்னு சொல்லிகிட்டே இருக்கணும். ஏற்கனவே அஜித்குமார், ஆமாம் அஜித்குமார், ஏன்னா எல்லாம் ஒரு சாதிக்காரனை போய் உட்கார்ந்துட்டான். ஆதிக்க ஜாதிகளின் ஆணவம் அங்கே தாண்டவம் ஆடுகிறது. தொடர்ந்து குற்றச்சாட்டை வைக்கிறோம். இதுவரை இந்த அரசு காதில் செவிடன் ஊதில் சங்காக மாற்றியிருந்தது. இப்போ என்ன நடந்திருக்குன்னா, இங்கே ஜெயக்குமார் அழகர்னு 2 பேர், இவன் போதைப் பொருள் விற்கக்கூடிய சாராயம் விற்கக்கூடிய, அங்கே தம்பி ஆகாஷ்னு நினைக்கிறேன், அவன் என்ன பண்ணுறான், தட்டி கேட்குறான், அதெல்லாம் பண்ணுறீங்களே செய்கிறீங்களே இதெல்லாம் நியாயமானு கேட்குறான். தகராறு வந்துடுது, பிரச்சனை வந்துடுது. உடனடியாக ஒரு இடத்துல இருசக்கர வாகனத்தில் ஆகாசும் குணாவும் நின்றுக்கிட்டு இருக்காங்க. இப்போ இந்த ஜெயக்குமார் அழகர் வந்து பிரச்சனை பண்ணுறாங்க. இதில் ரெடியாக ஏற்கனவே கத்தி வச்சுக்கிட்டு இருந்த ஆகாஷ் வந்து ஒரு தாக்குதலை தொடக்கி தன் உயிருக்கு ஏதோ ஆபத்து வரப்போகுதுன்னு தொடங்கிட்டான். கிருஷ்ணாபுரம் சுடுகாடு அறிக்கையில் பேசி கொண்டிருக்கிற போது விரட்டி வெட்டுறான் ஆகாஷ். யாரை? ஜெயக்குமார் அழகரை. ஏன்னா தொடர்ந்து உங்களால் தான் அந்த பிரச்சனையாக இருக்குது அப்படின்ட்டு உடனே ஆகாஷை வந்து கைது பண்ணிடுறாங்க. இந்த காவல்துறை பிராடு வேலையே தொடங்கியது. கைது பண்ண ஆகாஷை இழுத்துட்டு போய் இதில் வந்து என்னென்னா அடி உரிச்சிட்டாங்க. கல்லை எடுத்து 2 பக்கமும் வச்சு முட்டிக்கால் போட வச்சு சொரிக்கல் ஈரச்சாக்கை கொண்டு காலை உடைச்சிட்டாங்க. ஈரச்சாக்கை மேலே போட்டு போத்தி அதை காலை உடைச்சிட்டாங்க. உடனடியாக அவன் உதிரங்கள் வேற போயிருக்கு, நெஞ்சில் பழத்தடி விழுந்துரு. சிவகங்கைக்கு கூட்டிட்டு அங்கே போனால் இதுக்கடையில் இந்த மாதிரி என் மயனுக்கு இப்படி கொடுமை நேர்ந்திருக்குன்னு சொல்லி ராஜேஷ்கண்ணன் அவருடைய தகப்பனார் கம்ப்ளைண்ட் கொடுக்குறார் 7ஆம் தேதி அன்னைக்கு. இது விசாரணை தொடங்குறாங்க. அப்சல் பாத்திமா என்கிற மரியாதைக்குரிய நீதிபதி அவர்கள் நேரடியாக வந்து குலையுறும் குற்றுயிருமாக கிடக்கிற ஆகாஷிடம் வாக்குமூலத்தை வாங்குறாங்க. அந்த வாக்குமூலத்தில் தான் என்னென்ன அந்த காவல்துறை செஞ்சாங்க. அப்போ திலீபன் இன்ஸ்பெக்டர் பக்கத்தில் ஒருத்தன் அப்துல் அஜீஸ் அப்படிங்கிறவர் தான் பரிசோதனை மருத்துவர். அப்போ அவன் சொல்கிறான், கிளாங்காடு கருவேலங்காட்டுக்குள்ளே நான் குணாவுடன் அமர்ந்து பேசி கொண்டிருந்த போது சீருடை இல்லாத 10 பேர் என்னை அடித்தார்கள். எங்கள் இருவரையும் மேலம் முருகப்பஞ்சான் ரோட்டிற்கு அழைத்து சென்று மதிய சாப்பாடு கொடுத்தார்கள். சிவகங்கை வந்ததும் என்னை வேறொரு காரில் ஏற்றி சீருடையில் இருந்த 4 காவலர்கள் வெள்ளை துணி கொண்டு கண்ணை கட்டினார்கள். கர்ணக்காலுக்கும் முட்டிக்காலுக்கும் இடையில் 2 கற்களை வைத்தார்கள். ஈரச்சாக்கு கொண்டு காலுக்கு மேலே வைத்தனர். இரும்பு கம்பியால் இடது காலில் ஓங்கி ஒரு முறை அடித்தனர். இடது காலில் அடித்ததும் எலும்பு முறிவு ஏற்பட்டு இரத்தம் வந்தது. மருத்துவமனைக்கு அழைத்து சென்றார்கள். மருத்துவர் என்ன என்று கேட்டார். மேலம் முருகப்பஞ்சான் பாலத்தில் இருந்து தப்பித்து ஓடும்போது குதித்து கால் உடைந்ததுன்னு சொல்லியிருக்கு காவல்துறை. கண்ணை கட்டியிருந்த காரணத்தால் யார் என்னை அடித்தாங்கன்னு எனக்கு தெரியலை. 7ஆம் தேதி மதியம் மருத்துவமனையில் சேர்த்து 7ஆம் தேதி பிரேத அன்னைக்கு இறந்துடுறான். ரத்தப்போக்கு அதிகமாக போய் இறந்துடுறான். ரத்தம் கொடுப்பதற்கு கூட துப்பு இல்லாமல் அந்த காவல்துறை செயலாற்றி 7ஆம் தேதி பிரேத பரிசோதனை மதுரையில் கொண்டு போய் பார்க்குறாங்க. 7ஆம் தேதி பரிசோதனை பண்ணுறாங்க. 8ஆம் தேதி மரணிச்சிடறாங்க. 9ஆம் தேதி பெற்றோர்கள் கொடுத்த புகாரின் அடிப்படையில் இந்த பிரேத பரிசோதனையில் எங்களுக்கு சந்தேகம் இருக்கிறதுன்னு சொல்லி மீண்டும் பிரேத பரிசோதனை மதுரையில் நடக்குது. இதில் டாக்டர் டேவிட் பிரியட்ஷா அப்படிங்கிற ஒரு தலைமையில் தான் BOR பிரசாத் பேராசிரியர் ஒருத்தரும் சேர்ந்து இந்த பிரேத பரிசோதனையும் செய்கிறாங்க. இதில் என்ன ஒரு முக்கிய தகவல்னா,
அஜித்குமார் கொலை நடந்துச்சுல்ல, அதில் தூக்கி அடிக்கப்பட்ட வேறொரு இடத்துக்கு அனுப்பப்பட்ட ஒரு போலீஸ் காத்திருப்போர் பட்டியல் இன்ஸ்பெக்டர் வெங்கடேஷ பெருமாள் அவன் சாக்கோட்டைக்கு மாற்றுறாங்க. சாக்கோட்டைங்கிறது நம்ம ஊருக்கு பக்கத்தில் வந்துருக்கு கிட்டத்தட்ட. அந்த போலீஸ்காரனை திருப்பியும் அங்கே கொண்டே போட்டுருக்காங்க. கண் துடைப்பிற்காக இடமாற்றுதல் செஞ்சுட்டு உடனடியாகவே அறிக்கை தான் வரும்பு இருக்கு, நாங்கள் இடமாற்றி இருக்கிறோம், சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்கிறார் அவனு சும்மா அறிக்கை மட்டும்தான் வரும்பு இருக்குது, ஆனால் வேலை தான் செய்வாங்கன்னு நான் நினைக்கிறேன். மறுநாளே சாக்கோட்டை சப் இன்ஸ்பெக்டராக பணிமாற்றம் செய்து உடனடியாக இடமாற்றம் செய்து இந்த போலீஸ்காரனுக்கு இந்த கொலையில் இவனை என்ன செய்யலாம், 28 வெளிப்புற மற்றும் உட்புற காயங்கள் இருந்ததாக பிரேத பரிசோதனை அறிக்கை சொல்லுவார். அதுலேயும் சந்தேகம். இப்போ 6 போலீஸார் இந்த விஷயத்தில் சஸ்பெண்ட் கைது பண்ணணுங்கிறேன். திலீபன் இன்ஸ்பெக்டர், குகன் சப் இன்ஸ்பெக்டர், தேவேந்திரன் ஹெட் கான்ஸ்டபிள், சரத்குமார் ஹெட் கான்ஸ்டபிள், காளீஸ்வரன் சாதாரண போலீஸ், மனோகரன் போலீஸ், இந்த 6 பேரையும் தகுதி நீக்கம் செய்துவிட்டு கைது பண்ணணும்னு நம்ம சொல்றோம். தமிழக வெற்றி கழகம் ஆணித்தரமாக உறுதியாக இந்த கோரிக்கையை வைக்கிறது. ஏன் அந்த காவல்துறையை பாதுகாக்கிறது இந்த அரசு? நான் கேட்கிறேன், இந்த ஆட்சியாளர்கள் செய்த படுகொலைகளின் எண்ணிக்கை மட்டுமே 2021 1686 படுகொலைகள். இப்ப மக்கள் மன்றத்தில் நாங்கள் அதான் பேசிட்டு இருக்கிறோம். 2022 1690 படுகொலைகள், 2023 1681 படுகொலைகள், 2024 1540 படுகொலைகள், 2025 1825 படுகொலைகள், 2026 இதுவரை 371 படுகொலைகள், மொத்தம் 8793 படுகொலைகள் இந்த ஆட்சியாளர்கள் நடத்தி. வெக்கமல்ல? கருப்பும் சிவப்பையும் கட்டிக்கொண்டு போய் ஓட்டு கேட்பதற்கு உங்களுக்கு துப்பு இல்லை. இப்போ இவ்வளவு பெரிய பிரச்சனைகள் தமிழ்நாட்டில் நாம் அடிக்கடி பேசுவோம். கருப்பர் நகரத்தின் தங்கத்தலைவன் ஆம்ஸ்ட்ராங் படுகொலை எவராலும் மறக்க முடியாத படுகொலை இந்த ஆட்சியாளர்கள் செய்தார்கள். கள்ளக்குறிச்சி கனியாமூர் ஸ்ரீமதி மரணம் எவராலும் மறக்கவும் முடியாது, மறைக்கவும் முடியாது. திட்டமிட்டு ரேஃபன் மரணை மறைத்து மூடி மறைத்து வழக்கே இல்லாமல் ஆக்கிய கொள்ளை கும்பல் தான் இந்த திருட்டு முன்னேற்ற கழகம். நான் முதவே சொன்னேன், முதலமைச்சரை கைது செய்வதற்கு முகாந்திரங்கள் இருக்கிறதுன்னு சொன்னேன். இந்த மாதிரி கொலைகளை இவர் தானே காவல்துறை கையில் வச்சிருக்கிறாரு, இவர் தானே அந்த துறைக்கு பொறுப்பு. எப்படி அசித்குமார் கொலை வழக்கில் 5 பேர் சேர்ந்து படுகொலை செய்தார்கள், காவலர்கள் தானே. இன்றைக்கு அஜீஸ் இவனை ஆகாசம் இன்னைக்கு படுகொலை செய்ததும் போலீஸ் தானே. துப்பு இருக்கிறதா முதலமைச்சருக்கு? பதவியை ராஜினாமா பண்ணிட்டு போயிருக்கணும். தேர்தல் கமிஷன் உங்க பதவியை தூக்கி அடிக்கணுமா? ஆக காவல்துறை தன் கட்டுப்பாட்டில் வைத்து கையில் வைத்துக் கொண்டிருந்த முதலமைச்சர் குற்றவாளி, கைது செய்யணும் சொல்றேன். முதலமைச்சர் ஆமா, அவர் தானே அந்த துறைக்கு அமைச்சர். சரியாக அந்த துறையை வழிநடத்தாமல், சரியாக அந்த துறையை பணியாற்ற விடாமல், தடுத்த குற்றத்திற்காகவும், பல கொலைகளை மறைத்ததற்காகவும், பல கொலைகளின் உண்மைத்தன்மைகளை வெளிக்கொண்டு வராமல் தடுத்ததற்காகவும் முதலமைச்சர் கைது பண்ணணும் நாங்கள் சொல்றோம். 1, கொள்ளையடித்த அமைச்சர்களை எல்லாம் பாதுகாக்கிற இடத்தில் இருக்கிறார். இப்படி பல்வேறு குற்றச்சாட்டுகள் கொண்ட இந்த முதலமைச்சரை கைது செய்வதா வேண்டாமா? கைது செய்வதற்கு அனைத்து முகாந்திரங்களும் இருக்கிறது. நான் சொல்றேன், அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் முதலமைச்சரை கைது செய்திருக்க வேண்டும். ஏனென்றால் குற்றவாளிகளை பாதுகாத்தவர்கள் மட்டுமல்ல, முதல் என்கவுண்டர் நம்ம பேசியிருக்கிறோம் அதை பற்றி. அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கிலே என்கவுண்டர் நிகழ்ந்தது போலியானது. யார் செய்ய சொன்னது? காவல்துறைக்கு தவறாக உத்தரவிட்ட காரணத்துக்காக முதலமைச்சரை கைது செய்யணும்னு நம்ம சொல்றோம். குற்றவாளிகளை தப்பிக்க விட்டிருக்கிறார் முதலமைச்சர். நான் சொல்றேன், தமிழ்நாடு முதலமைச்சரை தமிழக வெற்றி கழகம் ஆட்சியில் அமர்த்தியவுடன் மக்களுக்கு பரிசாக முதலமைச்சரை கைது செய்வோம். அவ்வளவு திருட்டு வேலைகள் நடந்திருக்கிறது. கொள்ளை அடித்திருக்கிறார்கள், கொலை செய்திருக்கிறார்கள், கொலை செய்தவர்களுக்கு துணையாக இருந்திருக்கிறார்கள், கொலை செய்தவர்களை காப்பாற்றியிருக்கிறார். அப்ப இந்த துப்புக்கட்ட ஆட்சியை, துயரங்கட்ட ஆட்சியை இந்த மண்ணிலிருந்து அப்புறப்படுத்தல். நான் கேட்கிறேன், கள்ளக்குறிச்சியில் 69 பேர் கள்ளச்சாராய மரணம் நடந்ததா இல்லையா? முதலமைச்சர் போனாரா? 41 உயிருக்கு மட்டும் இருந்து ஓடினாரே. இன்னைக்கு தங்கை பிரதீபா படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார். பிரேத பரிசோதனை அறிக்கை இன்னும் வரலைன்னு சொல்லி அக்கா கனிமொழி சொல்றாங்க. என் தங்கை பிரதீபாவிற்கு ஒரு நாளில் கூட இன்னும் பிரேத பரிசோதனை முடியலை. 2 நாள் ஆச்சு, 3 நாள் ஆச்சு, 4 நாள் ஆச்சு. ஆனால் 41 உயிர்களுக்கு எப்படி உடனடியாக பிரேத பரிசோதனை கள்ளக்குறிச்சியிலே நடத்தினார்கள்? எப்படி முடிந்தது? அது கரூரில் எப்படி முடிந்தது? நான் கேட்கிற 69 கள்ளச்சாராய சாவிற்கு முதலமைச்சர் தானே பொறுப்பு. மரக்காணத்தில் 28 பேர் செத்து போனார்களே. ஐத்தமிழ் நேரடியாக களத்திற்கு போனது மரக்காணத்தில். மெரினா பீச்சில் 5 பேர் உங்க முன்னிலையில் தானே இறந்து போனாங்க. என்ன நீதி விசாரணை இதுவரை நடைபெற்றிருக்கிறது? குற்றச்சாட்டை நாங்கள் பதிவு பண்றோம். லாக்அப் டெத் இதுவரை 36 பேர் மரணம் நேற்று வரை. அப்ப முதலமைச்சரை கைது செய்வதா வேண்டாமா? நீங்களே சொல்லுங்க. சிறார்கள் மற்றும் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் 61% உயர்ந்திருப்பதாக புள்ளி விவரங்கள் சொல்லுகிறது. நான் சொல்லல. கடந்த 3 ஆண்டுகளில் மட்டும் 217 குழந்தைகள் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். அப்படி என்றால் இந்த ஆட்சியாளர்களை எப்படி நாம் சும்மா விடுவது? தமிழக வெற்றி கழகம் என்ன IAS அதிகாரி மீது ஆசிட் வீசிய கட்சியா? ஆடிட்டரை அடித்து கொன்ற கட்சியா தாவேகா? வழக்கறிஞர்களை கூலிப்படை வைத்து கொன்ற கட்சியா தாவேகா? அரசு சொத்தை ஆட்டையை போட்ட கட்சியா தாவேகா? அடுத்த ஒரு சொத்தை கொள்ளையடித்ததா தாவேகா? ஊரை அடித்து உலையில் போட்டதா தாவேகா? ஊழல் புரிந்து சொத்து சேர்த்த கட்சியா தாவேகா? மாணவிகளை உயிரோடு எரித்த கட்சியா தாவேகா? குறுநில மன்னர்களை கொண்டு ஆட்சி ஆளுகிற கட்சியா தாவேகா? ஜாதி வெறியை தூண்டுகிற கட்சியா தாவேகா? மதவெறியை தூண்டுகிற கட்சியா தாவேகா? ஆனால் புரட்சியாளர் அம்பேத்கரையும் பெரியாரையும்
தனதாக்கி கொள்கை தலைவர்களாக தமிழ்நாட்டில் வலம் வந்து கொண்டிருக்கிற இந்த கட்சியை பார்த்து பெரியாரை பின்பற்றுகிறோம் என்று சொல்லுகிறவர்களை இன்றைக்கு எதிர்க்கிறார்கள், ஏசுகிறார்கள், அலறுகிறார்கள், அளப்பறை கூட்டுகிறார்கள். நான் கேட்கிறேன், மரணங்களை நிகழ்த்திய திருட்டு முன்னேற்ற கழக ஆட்சி தமிழ்நாட்டில் மீண்டும் ஆளலாமா? அனுமதிக்கலாமா? தமிழ்நாடு ஓட ஓட விட்டு விரட்டி அடிக்கிற நாள் விரைவில் வருகிறது, தேர்தல் அறிவித்திருக்கிற சூழலில். ஆக முதலமைச்சர்களுக்கும் அமைச்சர் பெருமக்களுக்கும் புதியதொரு சிறைச்சாலையை தமிழக வெற்றி கழகம் உருவாக்கும். அனைவரையும் சிறைக்கூண்டிலே நிறுத்துவதுதான் தமிழக வெற்றி கழகத்தின் நோக்கம். கொள்ளையடித்த கும்பலை ஒரு நாள் விடப்போவதில்லை தமிழக வெற்றி கழகம். மக்கள் நல்லதொரு தீர்ப்பை வழங்குவதற்கு நாடு காத்திருக்கிறது. அதிக பெரும்பான்மையோடு தமிழக வெற்றி கழகம் தமிழ்நாட்டில் புதியதொரு ஆட்சி மாற்றத்தை எங்கள் தலைவர் பெண்களுக்கு எப்படி திட்டங்களை அறிவித்திருக்கிறார் என்பதை பறைசாற்ற ஊர் ஊராக கிளம்ப இருக்கிறோம். தெரு தெருவா பேச போறோம். இல்லாதவர்கள் இயக்கம் தமிழக வெற்றி கழகம். எங்கேயும் கொள்ளையடிக்கல, யார்ட்டையும் கை நீட்டல, யார்ட்டையும் கையூட்டு வாங்கல. நேர்மைக்காகவும் நீதிக்காகவும் மக்களின் பக்கம் நிற்கிற ஒரே மாபெரும் மக்கள் சக்தி இயக்கமாக, இன்றைக்கு தூய சக்திகளை விரட்டி அடிக்கிற இயக்கமாக தமிழக வெற்றி கழகம் தமிழ்நாட்டில் கோலோச்சுகிறது என்றால் எங்கள் தலைவரின் நேர்மையான பாதை. எவருக்கும் அஞ்சாத இந்த நிலத்தில் களமாடுவதற்கு எங்களை அனுப்பி வைத்திருக்கிற தலைவர். நான் சொல்றேன், இப்பவும் எதற்கும் அஞ்சுவதில்லை, எவரிடமும் கெஞ்சுவதில்லை என்கிற மாபெரும் தத்துவத்தை கொண்டு தமிழக வெற்றி கழகம் தமிழ்நாட்டில் புதியதொரு அரசியல் புரட்சியை ஏற்படுத்த இருக்கிறது. எழுதி வைத்து தமிழக வெற்றி கழகம் சார்பில் பல்வேறு இடங்களில் போய் நேரடியாகவே நீங்கள் மேடைதோறும் பேசிகிட்டு இருக்கிறீங்க. இப்போ இந்த ஒரு 10-15 நாட்கள் கூட ஃபுல்லாக சுற்றுப்பயணத்தில் இருந்ததையும் பார்க்க முடிஞ்சது. மக்கள் மத்தியில் தமிழக வெற்றி கழகம் எந்த அளவுக்கு மக்கள் மத்தியில் பதிஞ்சிருக்கு? குறிப்பாக பெண்களிடம் தமிழக வெற்றி கழகம் ஊடுருவி விட்டது. நீ 5000 கொடு, 10,000 கொடு, எதை வேணாலும் கொடு, வாங்கிக்கிறோம் சொல்கிற இடத்துல இன்னைக்கு தாய்மார்கள், தமிழ்நாட்டு பெண்கள் இன்னைக்கு முடிவெடுத்து விட்டார்கள். பெண்களுக்கு போதிய பாதுகாப்பு இல்லாத ஆட்சியாக நான் பேசுகிற போது சொல்லுவேன். சில சம்பவங்களை கோடிட்டு பேசுகிற போது, பெண்களுக்கு எதிரான குற்றங்களை பட்டியலிடுகிற போது ஆர்ப்பரித்து எழுந்து தலைவரை அங்கீகரிக்க தொடங்கி இருக்கிறது பெண்கள் கூட்டம். நான் மதுரையில் பேசும்போது எழுந்து நின்று கைதட்டினார்கள். மதுரையில் பேசுகிற போது மூர்த்தினே சொல்லக்கூடாதான் பேர். எந்த கட்சிக்காரனும் மூர்த்தின்னு சொல்ல மாட்டானா, மாண்புமிகு அப்படின்னு தான் சொல்லுவானா. தமிழக வெற்றி கழகம் முதலாக மதுரை மண்ணில், ஒத்தக்கடை மண்ணில் ஓங்கி உயர்ந்து ஒலித்தோம். மூர்த்தியை கைது செய்ய வேண்டும், குற்றவாளி கூண்டில் நிறுத்தப்பட வேண்டும் என்று நான் பேசினேன். அண்மையிலே ஆரணியில் நான் பேசுகிற போது சொன்னேன், ஏவா வேலுவை கைது செய்ய வேண்டும், உடைந்த பாலத்திற்கு நீதி வேண்டும், கட்டியிருக்கிற அனைத்து அரசு கட்டிடங்களுக்கும் பிரேத பரிசோதனை செய்யப்பட வேண்டும். ஏனென்றால் இவர்கள் அனைத்திலும் கொள்ளையடித்திருக்கிறார்கள் என்று சொல்லுகிற போது மக்கள் ஆர்ப்பரித்தார்கள், பெண்கள் எழுந்து கைதட்டினார்கள். நான் பேசுகிற கூட்டங்களில் கூட 1000, 2000, 3000 பேர் கலந்து கொண்ட கூட்டமாக இருக்கிறது. அண்மையிலே நான் காஞ்சிபுரம் மாவட்டத்திலே பேசினேன், செங்கல்பட்டிலே பேசினேன். ஈசிஆர் சரவணன் தலைமையில் மிக பிரமாண்டமாக நலத்திட்ட உதவிகளை வழங்கி என் பேச்சை செவிமெடுத்து கேட்க வைத்தார் அந்த மாவட்ட செயலாளர். என்ன வரவேற்பு! ஒரு சாமானியன், ஆடு மாடு மேய்த்துக் கொண்டிருந்த ஒரு எளியவனை இன்றைக்கு எங்கள் தலைவர் உச்சத்தில் கொண்டு போய் நிப்பாட்டி இருக்கிறார். தமிழக வெற்றி கழகத்தின் செய்தி தொடர்பாளர் என்கிற மிகப்பெரிய பொறுப்பை கொடுத்து தமிழ்நாடு முழுவதும் சென்று வாருங்கள் என்று உத்தரவிட்டார். ஓடிக்கொண்டிருக்கிறோம். இடையில் உங்களிடத்திலே உரையாடுகிற வாய்ப்பு 15 நாட்களுக்கு பிறகு. நிற்க நேரமில்லை, உண்ணுவதற்கு நேரமில்லை, உறங்குவதற்கு சூழல் இல்லை. இதைவிட பெரிய களம் இப்பொழுது தொடங்கி இருக்கிறது. இன்று முதல் யுத்தத்தை தொடங்கிவிட்டோம். யுத்தம் வலுவானதாக இருக்கிறது. சிவப்பையும் மஞ்சளையும் ஏந்தி இருக்கிற தமிழக வெற்றி கழகம் எண்ணற்ற பொதுக்கூட்டங்களை இப்பொழுது வழங்கிவிட்டு ஊடகங்களிலும் பேச வேண்டும், உறுதியாக பேச வேண்டும். இந்த கொள்ளை கும்பலை விரட்டி அடிப்பதற்கான காலச்சூழலை உருவாக்க வேண்டும் என்று எங்கள் தலைவர் உத்தரவிட்டிருக்கிறார். பேசுவோம் தொடர்ந்து, இனி விட போகிறதே இல்லை. பல்வேறு கேள்விகளுக்கு ரொம்பவே தெளிவாக பதில் சொன்னீங்க. எங்களுடைய அரங்கிற்கு நேர்காணல் தேர்ந்தெடுக்க நன்றி. நன்றி.